அடுத்தபடியாக இந்த பக்கத்தில் சொல்லவே வேண்டாம், அவர் அங்கே பேச ஆரம்பித்தோடனே அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி எப்படி இப்போ கொதிக்கலன் எப்படி எந்த சூழ்நிலையில் அணுவில் இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போது. ஆனால் அணுவுலையில் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் தங்களுடைய கோபம் நியாயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுமதி அம்மா மைக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸும் ஏறக்குறைய பின்னி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த சபையில் சென்ட்ரல் சீட்டில் என்னை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சினிமாவால் சமூகம் கெட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் அவர்கள் இப்பொழுது தங்களது பங்களிப்பை அளிப்பார்கள். திருமணம் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையின் பகுதியை 1,70,70,000 திருமண தம்பதிகளை இணைத்ததன் மூலம் அற்புதம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய கல்யாண மாலை மோகன் அவர்களுக்கும் சகோதரி மீரா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்கள் மூலமாக திருமணம் செய்து கொண்ட அத்தனை தம்பதியருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். 1,70,000 திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் 3,40,000 குடும்பங்களோடு நேரடியாக தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு திருமணம் என்றால் குறைந்தது 2 குடும்பம். இப்படி பல குடும்பங்களை பார்த்து பழகி அந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மேடையிலே நான் ஐயா கங்கை அமரன் அவர்களுடைய தலைமையிலே பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அற்புதமான சில கவிதைகளை நீங்கள் திரைப்படத்திலே கேட்டிருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு, புதிய வார்ப்புகளில் வந்த ஒரு தம்தன நம்தன தாளம் வரும் அப்படின்ற அந்த ஒரு பாட்டில் அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை, சில்லென மெல்லிய தென்றலும் வந்திசை சொல்லியது சுவை அள்ளியது மனம் நில்லென சொல்லியும் துள்ளியது பெண்மனம் பூவினும் மெல்லியது தவிக்கும் உணர்வோ என்னை கிள்ளியது. இப்படி எழுதக்கூடிய கங்கை அமரன் இப்படியே எழுதணுன்றதுதான் எங்க ஆசை. என்ன பண்றதுமா, அதுக்கப்புறம் சான்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடான்னு எழுதினா தானே இப்ப சம்பாத்தியம் வருது. அப்படி எழுதின காலம் ஒரு காலம், இப்படி எழுத வேண்டியது ஒரு காலம். நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை முதல்ல எங்க அணி சார்பாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அவர்கள் எங்களுடைய எதிர் அணிதானே தவிர எதிரி அணி அல்ல. இதை நாங்கள் முதல்ல பதிவு பண்றோம். ஏன்னா எதிரிலேருந்து பேசுனவர், நீ அம்மா படம் பார்க்குற வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னா, அப்ப எனக்கா நீ படம் எடுக்கலையா? என் காசை வாங்கிட்டு தான் என் பையனே படத்துக்கு வரான். அப்ப நான் கவலைப்படாம எவன் கவலைப்படுவான்? அதாவது சார், வழக்குல நம்ம சொல்லுவோம் சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு. அந்த மாதிரி என் காசை கொடுத்து என் பிள்ளைய தியேட்டருக்கு அனுப்பி அவன் கெட்டி கீரை வரையா வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்துட்டு நான் தியேட்டருக்கே போகாம வீட்டுக்குள்ள ஓடி போய் உட்காந்துக்கணும். இவங்க ஜாலியா படம் எடுத்து வியாபாரம் பண்ணும். நான் உனக்கு எடுக்கல, என் பையன் நேரம் சம்பாரிச்சுட்டு வந்தா படம் பார்க்கறான். அவன் 4ஆம் கிளாஸ்ல இருந்து படம் பார்க்கறான். அவன் சொல்றான் சார், 3ஆம் கிளாஸ்ல அவனுக்கு வயசே மொத்தம் 7 தான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிலிமை நான் பார்த்ததே இல்லையா? மொத்தமே 3 பிலிம் தான் பார்த்துருக்கிறேன். அதாவது சார், இந்த சினிமாக்காரங்களை மாதிரி ஜில்ஜா காமிச்சு யோசிக்க விடாம செய்யறது யாருன்னா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்ப நம்ம சகோதரர் இளவரசர் அவர்கள் பேசின பேச்சு. எங்க போனார் பாத்தீங்களா? சேர சோழ பாண்டியன் சிருஷ்டியோ இயற்கையோ நீங்கள் இதனைவரும் இதிலிருந்து தான் தொடங்கியவர்கள்னு அங்க கூட போனாரு. சேர சோழ பாண்டியர்கள் ஆரம்பிச்சாரு, கலிங்கத்து போருக்கு போனாரு. சரி, இதெல்லாம் சமூகத்துல நடக்குது. நான் ரொம்ப ரசிச்சேன் சார், ரொம்ப நெஞ்சார நான் சொல்றேன். எவ்வளவு ஒரு சமூக சிந்தனையோட நீங்க பேசுனீங்கன்றத நான் பாராட்டுறேன். ஆனா இவ்வளவு நல்ல சமூக சிந்தனையோட பேசக்கூடிய நீங்கள் இதே சமூக சிந்தனையோட ஏன் சினிமா எடுக்க மாட்டீங்கன்றதுதான் எங்க கேள்வி. மேடையில பேசுனா நீங்க நல்லா பேசுவீங்க, சினிமா எடுத்தா மட்டும் டாடா காமிச்சிட்டு ஓடி போயிருவீங்களா? அங்கேருந்து ஒரு கேள்வி வந்தது. எங்களது கச்சா பொருட்களை நாங்கள் சமூகத்திலே இருந்து தான் எடுக்கிறோம்னு சகோதரர் சொன்னார். சமூகத்திலிருந்து கச்சா பொருட்களை எடுங்கள், கச்சடா பொருட்களை எடுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். அப்புறம் ரொம்ப பெரிய பாயிண்ட் மாரி, ராவணன் எந்த சினிமாவை பார்த்துட்டு சீதையை தூக்கிட்டு போனான் அப்படின்னா, சார் ராவணன் தப்புன்னு நாங்கள் இதிகாசம் எழுதி வச்சோம். ஆனா ராவண ஹீரோன்னு நீங்க படம் எடுக்கிறீங்க. இதான் சார் எங்க வருத்தம். ராவண ஒழியணும்ன்றதுக்காக நாங்க வருஷமா பேசிருக்கோம். ராவண சூப்பர் ஆளு சார், அவனுக்கு நேஷனல் அவார்டு கொடுங்கன்னு நீங்க பேசுறீங்க. உலகத்திலே நடந்த சூப்பர் கற்பழிப்பு இதுதான் சார்னு நீங்க ஒரு சீன் வைக்கிறீங்க. மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நான் மேடையில பயன்படுத்துறதுக்கு. ஆனா நீங்க பொய் எல்லாத்தையும் உண்மை மாதிரி பேசுறீங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கற்பழிப்புன்ற அந்த வார்த்தையை தப்பு சார். அது பாலியல் வன்முறை. யாரோட கற்பை யார் அழிக்கிறது?
ஒரு பலாத்காரம் நடக்கின்ற பொழுது அதை செய்யக்கூடிய ஆண் தான் கற்பிழக்கிறானே தவிர பெண் ஒரு நேரமும் கற்பிழப்பதில்லை. நீங்க எங்களை பார்த்து கேக்குறீங்க, 7 வயது குழந்தையை பலாத்காரம் செய்வதற்கு எந்த சினிமா சொல்லி கொடுத்தது? நாங்க சினிமால இப்படி ஒரு சீன் வச்சோம்னா ஹீரோ போய் காப்பாத்துவார், அதான் நாங்க சொல்றது. சும்மாவுமே நிஜ வாழ்க்கையில வராத ஹீரோவை அப்பப்ப வந்துருவாரு, கைத்துல தொங்கி வருவாரு, எகிரி குச்சி வருவாரு, பல்ட்டி அடிச்சு வருவாரு, வானத்துல இருந்து வருவாரு, தலையில பூசணிக்கு அடைச்சு வருவாரு. ஏய், நிஜ வாழ்க்கையில எவனும் வரமாட்டான்டா, நீ தான் உனக்கு ஹீரோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்கன்றது தான் எங்க கேள்வி.